ஸோ மாலை வணக்கம், குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு 3:30 மணிக்கு தான் ட்ரிப் எடுத்திருக்கேன். இன்னைக்கு என்னன்னா சனிக்கிழமை. என்ன பண்ண போறேன்னா, முடிஞ்ச அளவுக்கு காலைல வரைக்கும் ட்ரை பண்ண போகிறேன் கண்டினியூஸாக. இப்போ எடுக்கிறேன், மேரேஜ் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, ஃப்ரெண்டு ஃபங்க்ஷனு. எவ்வளோ ஓட்ட முடியுமோ போயிட்டு அது ஒரு 2 மணி நேரம் அட்டன் பண்ணி வந்துட்டு 4 ரூபா முடிக்க பார்க்கலாம். சனிக்கிழமை நைட்டு ஓட்ட பார்க்குறேன். என்னன்னு தெரியல, சொன்னால் நடக்க மாட்டேங்குதுல, போ ஆகட்டும். ஸோ ஃபஸ்ட் ட்ரிப் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபஸ்ட் ட்ரிப் முடிச்சுட்டு என்ன அமௌண்ட்டு, அடுத்து என்ன ட்ரிப்புன்னு வந்து பேசுகிறேன். இப்போ லாஸ்ட் ட்ரிப் வந்து முடிச்சாச்சு. ராப்டல் தான் எடுத்திருந்தேன். 463 சம்திங் வந்துருச்சு. ஸோ அதே அமௌண்ட் தான் கஸ்டமர் நம்மளுக்கு பே பண்ணது. ஸோ 2வது ட்ரிப்பு எடுத்திருக்கோம். எங்கே இருந்துன்னா ராமாபுரம் டு பெசன் நகர் KFC அங்கே தான் வந்து எடுத்திருக்கோம். திரும்ப அமௌண்ட் வந்து வாய் உலருது. அமௌண்ட் வந்து 2வது ட்ரிப்பு இது. அமௌண்ட் வந்து 400 சில்லறை வந்து காட்டுக்குது. 420 சம்திங் எடுக்கும்போது கவனிக்கல. ஸோ 400 சில்லறை வந்து காட்டுச்சு. ஸோ கஸ்டமரை பிக் பண்ணிடலாம். 13 கிலோமீட்டர், பிக்கப் வந்து 2 கிலோமீட்டர், மொத்தம் 15 கிலோமீட்டர். ஸோ 400 சில்லறை காட்டுச்சு. 300 ரூபா எவ்வளோ வருதோ தெரியல. ஸோ கஸ்டமரை பிக் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சுன்னு சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணேன். 430 சார். டோர் திறக்காதீங்க, ரைட்டில் ஸ்கேன். 430 rupees received on Bharat Pay. ட்ரிப்பு 2வது ட்ரிப்பு முடிச்சாச்சு. 440 சம்திங் காட்சி. நம்மளுக்கு கஸ்டமர் பே பண்ணது 429 430 ரூபா வந்து பே பண்ணாங்க. ஸோ 2வது ட்ரிப் முடிச்சாச்சு. இப்போது 3வது ட்ரிப்புக்காக வெயிட்டிங். ஊபர் ராப்பிட்டோ ரெண்டுமே ஆன் பண்ணி வச்சுருக்கோம். எதில் விழுதுன்னு தெரில, பார்க்கலாம். மடன்னு முடிக்க பார்க்கலாம். ஃபங்க்ஷன் வேறு போனோம் 8 மணிக்கு. மணி என்ன கரெக்டாக 6 மணி ஆகுது. 2 மணி நேரம் இருக்குது. என்ன ட்ரிப் வர போக தெரில. என்ன ட்ரிப் வருதோ அதுக்கேற்ற மாதிரி போயிட்டு திருப்பியும் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வண்டி ஓட்டுவேன். ஸோ அது பார்க்கலாம் என்னன்னு, எப்படி ஆக போகுது தெரியல. ஓட தான் தெரியும். ஸோ ட்ரிப் எடுத்துகிட்டு கஸ்டமர் இறக்கி விடும் போது வந்து பேசுவேன். தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து ட்ரிப்பு வந்து பாஸ் பண்ண போகிறோம். என்னடா அது பாஸ் பண்ண போகிறேன்னா, சொன்னல என் ஃப்ரெண்டோட மேரேஜ் ரிசப்ஷன், கல்யாணம் முடிஞ்சிட்டான். ஸோ ரிசப்ஷன். ஸோ அதுக்காக தான் போகணும். மணி கரெக்டாக 7:49. இங்கேருந்து போகணும். நம்ம வீட்டிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் மண்டபம். அங்கே போனால் அப்படியே முடிச்சு வரத்துக்கு 10:30 மணி ஆகிடும். நான் வந்து இல்லை ப்ரோ, என்ன ப்ரோ முடிச்சிட்டிங்களா, அப்போ வண்டி ஓட்டலையா அப்படின்னு கேட்டால், அப்படி இல்லை, வண்டி நான் ஓட்ட தான் போகிறேன். ஃபங்க்ஷன் வந்துட்டு வீட்டில் போய் அம்மாவை இறக்கி விட்டுட்டு, ஸோ அதுக்கப்புறம் நம்ம ட்ரிப்பை நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். நான் டெய்லியே கதை சொல்லியிருந்தா எனக்கே அப்புறம் நீங்கள் ஒரு கதைன்னு சொல்லிட்டு ஒரு பேர் ஒன்று சொல்கிறீங்க, கதை விட்றான்ட்டு. நம்மளுக்கு அது வேணாம். ஏசி போட்டுக்கலாம், நம்மளுக்கு அது வேணாம். ஸோ என்னன்னா, இப்போ எவ்வளோ முடிச்சிருக்குன்னா, ராப்பிடோவில் 462 காமிச்சிடுறேன். ஸோ ஊபரில் 727. ஸோ மொத்தமாக சேர்த்தா 1180 இது வரைக்கும் முடிச்சிருக்கேன். ஸோ எப்படி இருந்தாலும் அர்லி மார்னிங் ஆகும். இன்றைக்கி சாட்டர்டே, அதனால் நைட்டு ஓட்ட போகிறேன். ஸோ ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துடலாம். போயிட்டு வந்துட்டு மற்ற கதை என்னன்னு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா, போய் ரெடி வேறு ஆகணும். இது வேறு வண்டி ஓட்டிட்டு ரெடி ஆகிட்டு திருப்பி அந்த ட்ரெஸ்ஸை வந்து மாற்றிட்டு இது பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன இன்னும் சொல்ல வந்த மறந்துட்டுனே. வண்டி சீக்கிரம் பார்க்கணும். கால் சரியாக வலிக்குது. ஒரு கஸ்டமர் ஒருத்தர் உட்காந்தாரு, ஒரு 7 ஃபீட் வந்து இருந்தார். ஸோ அவர் வெயிட்டுக்கு வந்து வண்டி கோவப் பண்ணல. அப்படியே வண்டி அமுங்கின மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு பயமாயிடுச்சு, என்னடா ஒஞ்சிச்சா எதுனா அப்படின்ற மாதிரி. ஒரு உராயிற மாதிரி சவுண்டு ஒன்று வந்துச்சு வண்டியில். ஸோ அதனால் வந்து கூடிய சீக்கிரம் எவ்வளோ நம்ம ரெடி பண்ண முடியுமோ அவ்வளோ நம்மளுக்கு நல்லது. சின்னதாக இருக்குது, இதே பெருசு தான். சின்னதாக இருக்கும்போது பண்ணிட்டோன்னா இஷ்யூ இல்லை. ஸோ கோட் கேட்டிருக்கேன் 2-3 மெக்கானிக் கிட்ட, நம்மளுக்கு தெரிஞ்ச அண்ணா கிட்ட. ஸோ என்ன கோட் தராங்கன்னு பார்க்கலாம், யார் சொல்லிட்டு டிசைட் பண்ணி நம்ம வண்டியை வந்து அவங்ககிட்ட கொடுத்துடலாம். இப்போ இல்லை, மந்த் எண்ட் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நல்லா ஓட்டினா தானே மந்த் எண்ட் கொடுக்க முடியும். வண்டி கம்ஃபர்ட் இல்லை, கால் வலி. ஸோ இதெல்லாம் என்ன ப்ரோ கம்மியாக ஓட்டுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம். பட் வண்டி கண்டிஷன் ஒன்று இருக்குது. புது வண்டியில் நம்மளுக்கு அந்த அளவுக்கு அலுப்பு தெரியாது. ஸோ இது பழைய வண்டி, ஏற்கனவே ப்ராப்ளம்ஸ் இருக்குது. கிளச்சு பிரச்சனை இருந்தாலும் நார்மலாக கால் வலிக்கும் டீசல் வண்டியில். கிளச்சு பிரச்சனை இருந்தால் எப்படி வலிக்கும் டீசல் வண்டிக்கு. அது மாதிரி யாராச்சும் ஃபேஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தெரியும். ஸோ ஏரியாக்குள்ளே வந்துட்டேன். பார்க்கலாம். ஃபங்க்ஷன் போகிறேன். போயிட்டு ஃபங்க்ஷனில் எதனா பண்ண முடியுமான்னு தெரியல. ஐயோ எங்கள் ஏரியாவில் பேனர் எதை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டுருக்காங்களே.
வழி இல்லை ஏரியாவில் வழி இல்லை. நம்ம ஏரியாவில் போன வாரம் ஒரு டெத்து ஒன்று. ஸோ அதனால் வண்டி திருப்ப கூட விட மாட்டேறீங்க, அப்படியே ஒட்டிக்கிட்டு நிற்கிறானுங்க. இல்லை ஒரு நிமிஷம் வரேன். என்ன சொல்ல வந்தேன், எங்கள் ஏரியாவில் ஒரு டெத்து லாஸ்ட் வீக்கு. ஸோ அதோட 16வது நாள் காரியம். அதனால் வந்து பேனர் அச்சு ஏரியாவை வந்து பிளாக் பண்ணிட்டோம். நம்ம ஏரியா தானே, அப்படிதான் இருக்கும். ஸோ என்ன சொல்ல வந்தேன், ஸோ ஏரியாவுக்கு வந்துட்டோம். எவ்வளோ ட்ரிப் முடிச்சுன்னு காட்டேன், பாஸ் பண்ணிடுறேன். இதோட இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன் போகிறல பார்க்கலாம். அங்கே எப்படி கேமரா எடுத்துன்னு போகிறதா என்னன்னு தெரில. ஸோ முடிஞ்சேன் எடுக்கிறேன். நான் வீடியோ பாஸ் பண்ணிட்டு திருப்பியும் டைம் காட்டிட்டு நம்ம கிரவுண்ட்லேருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, திருப்பி வரேன். மணி கரெக்டாக 11:06. இப்போ தான் ஃபங்க்ஷன்லேருந்து வந்து வீட்டில் இறக்கி விட்டேன். ஸோ ட்ரிப்பு எடுத்திருக்கேன். ஸோ 241 எங்கேருந்து அண்ணா நகர் ஈஸ்ட்லேருந்து வலசரவாக்கம். ஸோ போயிட்டுருக்கேன். போயிட்டு அடுத்த ட்ரிப் எடுத்துகிட்டு இந்த ட்ரிப் டீட்டெயில்ஸும் அடுத்த ட்ரிப் டீட்டெயில்ஸும் எதில் எடுக்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு பேசலாம். டைம் ஆயிடுச்சுல, ட்ரிப்பு வந்தோன்னே ஓடி போயிடணும், அதுக்கு தான் வந்து போயிட்டுருக்கேன். லாஸ்ட்டு ட்ரிப்பே முடிச்சாச்சு. எங்கே இருந்துன்னா அண்ணா நகர்லேருந்து வலசரவாக்கம் 241. அந்த பேமெண்ட் தான் நம்ம பண்ணியிருக்கோம். இதே நைட்டில் ஓட்டுறது ஈஸியாக இருந்தாலும் இந்த அலசராக்கம் சைட்லாம் வந்தோம்னா மெட்ரோ ஒர்க் நடக்குதுல, சுற்றி 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 தலைவலி எடுத்துக்குது. 241 ரூபா வந்து முடிச்சிருக்கேன். ஸோ பார்க்கலாம். ஸோ 241 முடிச்சிருக்கோம் ராபிடோவில். ஸோ அடுத்த ட்ரிப்பு என்னன்னு பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். இல்லை தூங்க போகிறேன்னா என்ன பண்ண போகிறேன் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறேன். பார்க்கலாம். வரோம் ட்ரிப், ஒரு சனிக்கிழமைல கொஞ்சம் வரும். அந்த ஒரு நம்பிக்கையில் தான் வண்டி எடுத்துகிட்டு வெளியே வந்தேன். பார்க்கலாம், வரட்டும். வந்ததுக்கப்புறம் ட்ரிப்பை முடிச்சுட்டு டீட்டெயில்ஸ் பேசுகிறேன். ஒரு சின்ன ஹாய் மட்டும் இல்லை, ஆக்சுவலி என்னோட இது இருக்காது. இல்லை இந்த பாருங்க, நான் ஏன் போய் சொல்லுங்க. ஹாய், தேங்க்யூ தேங்க்யூ. பயப்படாதீங்க, எதுவுமே நான் ரெக்கார்ட் இல்லை, நோ இஷ்யூஸ். ஒரு நிமிஷம் தள்ளிக்கங்க, அது உடஞ்சிருக்கு. பாய் மேம், தேங்க்யூ. ஸோ இப்போ எடுத்த யார் கூட நம்ம கூட வந்திருந்தோம் பார்த்தீங்கல்ல, ஜஸ்ட் நான் எதுவுமே ரெக்கார்ட் பண்ணல மீன்ஸ் ஜஸ்ட் யார் வந்தால் நம்ம காமிச்சா போதும். அவங்க நல்லா பேசிட்டு வந்தாங்க, ஜஸ்ட் அது வரைக்கும் ஹாப்பி. இப்போ நம்ம கூட யார் ட்ராவல் பண்ணான்னா அரோரா, பிக் பாஸ் அரோரா இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து நம்ம கூட இப்போது ட்ராவல் பண்ணி நம்ம வண்டியில் வந்தது. ஜஸ்ட் நான் எதுவும் பேசலை, ஒரு ஹாய் மட்டும் நம்ம சேனலுக்காக ஒரு ஹாய் மட்டும் சொல்ல சொன்னேன். எஸ், she said hi, so that is enough. கரெக்ட்ல. ஸோ கம் டு த டாபிக். நம்ம எவ்வளோ முடிச்சிருக்கோம்னா செலிபிரிட்டி ட்ரிப் இது. ஸோ என்னன்னா எவ்வளோ முடிச்சிருக்கோம், 549. எங்கேருந்து எங்கே அப்படின்னா சம்திங் வலசரவாக்கம் டு இங்கே சோழிங்கநல்லூர் ட்ராப் முடிச்சாச்சு. ரேப்பிடோவில் 549 காட்டுச்சு. அதே அமௌண்ட் நம்ம வந்து எடுத்துட்டோம். ஸோ அடுத்த ட்ரிப் என்னன்னு பார்க்கலாம். ஸோ அந்த ட்ரிப்பை எடுத்து முடிச்சுட்டு ஸோ திருப்பி உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். இன்னைக்கு ட்ரிப்பு எப்படி சொல்கிறது, இன்னைக்கு ட்ரிப்பு அவ்வளோதான் போலகுது. என்னன்னு தெரில, ஏதாவது காலைல தான் வரும் போலகுது. மணி 1:38 ஆகுது. ட்ரிப்பு எடுத்ததோட லாஸ்ட்டாக சோழிங்கநல்லூர் வந்ததோட சரி. ஸோ அதுக்கப்புறம் எதுவுமே வந்து என்ன சொல்கிறது, ட்ரிப்பு வரல. நான் சீரீஸ் பார்த்துன்னு இருக்கேன்.
ரெசார்ட் சீரிஸ். வேறு என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. நான் பார்க்கலாம், நான் பார்ப்பேன். இன்னொரு கொஞ்ச நேரம் ஒரு 2 o'clock வெயிட் பண்ணி பார்ப்பேன். இல்லை வண்டியிலே கொஞ்சம் 10 எழுந்துட்டு காலைல ஒரு 1000 மேக் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அப்புறம் வீட்டில் போய் ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க்கை முடிச்சுட்டு திருப்பி ஆஃப்டர்நூன் எடுக்கிற மாதிரி இருக்கும். பார்க்கலாம், ஏதாவது ஒரு ட்ரிப் வரும்ல. ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஷோலிங்கநல்லூர் தான் இன்றைக்கி நைட் ஸ்டே பண்ணணும்னு போய் எழுதி வச்சிருக்கு போல. ஸோ பார்க்கலாம் என்னென்ன ட்ரிப். இது வரைக்கும் வந்து ஊபரில் 727 ஃபங்க்ஷன் போனோம்ல, அதுலேயே போயிடுச்சு. மொத்தமாக ஒரு 2000 வந்து ஓட்டியிருப்போம். ஸோ பார்க்கலாம் மார்னிங்குள்ளே ஒரு 4000 ஓட்ட முடியுதான்னு சொல்லிட்டு வந்துடும். இப்படி 4 o'clock எப்படியோ கொஞ்சம் நான் ரெஸ்ட் எடுத்தால் கூட 4 o'clock ட்ரிப் வர ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அந்த ஒரு விஷயம் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்போவே நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்க்கலாம், கொஞ்சம் சீரியஸாக ஓட விட்டுட்டு பார்க்கலாம். இல்லை கொஞ்சம் தூக்கம் இருந்தால் கூட லைட்டாக 10 எழுந்துட்டு ஒரு 4 o'clock ஸ்டார்ட் பண்ணால் கூட ஒரு 9 மணிக்குள்ளே ஒரு 9-10 மணிக்குள்ளே ஒரு 2 ட்ராப் ட்ரை பண்ணேன்னா, நான் பெரிய ட்ரிப்பு ஒரு ஒரு டீசெண்டான ட்ரிப்பு ஒரு 3 நாள் எடுத்தோன்னா நம்மளுக்கு அந்த டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிடும். நம்மள மாதிரி எவ்வளோ கார் வந்து இருக்குல்ல. அப்பா சீக்கிரம் இந்த 1 லட்ச ரூபா முடிச்சுட்டு வரணும். இந்த சீக்கிரம் இந்த 8 லட்ச ரூபா முடிச்சுட்டு வெளியே வரணும்டா. நான் நம்மளுக்கு புது வண்டி இருந்தால் அசதி தெரியாது. எனக்கு வண்டியில் வேறு ஏகப்பட்ட பிரச்சனை. ஸோ வண்டி ஓட்டுறது எல்லாரும் சொல்லுவாங்க. பட் நம்ம வண்டி நம்ம ஒரு சுச்சுவேஷனில் இருப்போம்ல. கடன்லாம் மீறி புது கார் எடுக்கலான்னா சரி வேணாம், ஏகப்பட்ட கமிட்மெண்ட்டில் மாட்டின்னு தான் இருக்கேன். சரி எதுக்கு அப்படின்றதுனால தான் ஒரு ஐடியாவில் இப்படி இருக்கேன். ஸோ பார்க்கலாம். ஸோ ட்ரிப் வரட்டும், மற்றது பேசுகிறேன். காலை 8:30. அண்டா காக்கசம் மது காக்கசம் எது நடந்துற இறங்கி வேலை செய்யணும். அது விருப்பத்தோட செஞ்சோம். ராக்கெட் விடுறது கூட ஈஸி தான். மிச்ச வேலை வணக்கம். என்னடா நைட்டு ஸ்டார்ட் பண்ண முடியலையே அப்படின்னா தூங்கிட்டேன். ட்ரிப் வரல, எம்டியாக போகிறதுக்கு மனசு வரல. ஸோ அதனால 4 மணி வரைக்கும் முழிச்சிருந்தேன். பார்த்தேன் எல்லாம் வந்து கீழ்கட்டளை அப்படி வந்துச்சு. சரி ஓகே வேணாம், நம்ம ஊருக்கா ஏதோ உள்ளுக்கா. ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ தான் எழுந்தோம். ஸோ ட்ரிப்ஸ் வெயிட்டிங் வருது. திருப்பி இப்படியே வருது, ஊருக்குள்ளே வருது. நம்ம ஊருக்கு வெளியே போனால, நம்ம ஊருக்கு போனால் தான் நம்ம. ஸோ அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் எழுந்து கொஞ்சம் மூஞ்சிலாம் கழுவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உட்காந்துருக்கேன். ஸோ கரெக்டாக நியர் டு திருவான்மியூர் ஹோட்டல் ஹாலிடே ஹோட்டல் தெரிஞ்சிருக்கோம். ஸோ OMRல. ஸோ அங்கே தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ட்ரிப்ஸ்க்காக. ஸோ கண்டிப்பாக ட்ரிப் வரும். ட்ரிப்பை முடிச்சுட்டு எவ்வளோன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். சொல்கிறேன். Yes. You can stop. Cash or scan? Scan of course. 275 amount was. Okay. 275. Yeah, Right? 275. Done. Yeah, Just thank need you. the big key. Yeah. ஹலோ, இது முடிச்சாச்சு. எவ்வளோ அமௌண்ட்டுன்னா எவ்வளோ முடிச்சோம்? 3 something காட்டுச்சு. கஸ்டமர் பே பண்ணது வந்து ஆக்சுவலி 425 எனக்கு அமௌண்ட் வந்து காட்டுச்சு. ஸோ கஸ்டமர் பே பண்ணது 325. ஸோ 100 rupees வந்து வாலெட்கோ. ஸோ ரீசார்ஜ் போச்சான்னு தெரியல. ஸோ அதை செக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ட்ரிப்புக்கு வெயிட் பண்ணலாம்.